கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சத்துருக்களின் இஷ்டத்திற்கு தேவன் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றும் தம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவார் என்றும் அவர்களுக்கு சரிகட்டும்படியாய் என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று முறையிடுவதை நாம் இந்த சங்கீதத்திலே தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே, நம்மேல் பிரியமுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத நல்ல தேவன். ஆகவே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால், ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோர்ந்து போனவனுக்கோ தளர்ந்து போனவனுக்கோ பலவீனனுக்கோ நிற்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தடைகளை ஜெயிக்கிறவர்களாய் தேவன் பட்சத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்ருவுக்கு நாம் தடையாய் நிற்கும் பொழுது சத்ருவினால் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். தேவன் நம்மை சத்ருவுக்கு தடையாய் நிற்பதற்காகவே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சத்ருவுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு இருக்கும் வரைக்கும் பார்வோனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும்படியான பாக்கியத்தையே தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற தேவனை நாம் உணர்ந்தவர்களாய், தேவன் பட்சத்திலே நாம் நிற்கிறவர்களாய், தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் தேவன் முறித்து போட உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆபிரகாம் இருக்கும் வரைக்கும் பெலிஸ்தியரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மோசே இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே நாம் சத்துருவுக்கு தடையாய் கண்ணியாய் இருக்கும் பொழுது சத்துரு உங்கள் எல்லை பக்கம் வர முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே உங்கள் ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், வேத தியானங்கள் அதிகமாகட்டும். ஆகவே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்மை தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு அரணாகவும் சத்துருவுக்கு கண்ணியாகவும் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நினைத்து இன்னும் தேவனோடு கூட நீங்கள் கிட்டி சேருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆகவே உங்கள் ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். தேவனோடு கூட இன்னும் அதிகமாய் கிட்டி சேருங்கள். வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள். அநேகருக்கு முடிந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். தேவன் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி தம்முடைய சன்னிதானத்திலே நிலைநிறுத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியத்திலே ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர், நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சத்துருவுக்கு தடையாய் வைப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு இவர்கள்தான் அரண், சத்துருவுக்கு கண்ணியாகவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொண்டு அரணாய் நிற்க கர்த்தர் பலன் தாங்க. உடைய பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் சத்துரு தொடாதபடி கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத தேவன் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை இம்மற்றும் நடத்தினவர், இனிமேலும் கர்த்தர் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.